வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹோம்மேட் சானிடைசர் செய்யறது எப்படி அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இப்போ ஹோம்மேட் சானிடைசர்னா மற்றவங்க சொல்ற மாதிரியே வந்து இந்த எலுமிச்சம், வேப்பலை இந்த இதுல போட்டு பண்ற இயற்கை முறையில் செய்யற சானிடைசர் கிடையாது. ஒரிஜினலா வந்து நம்ம WHO ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்றது. இப்போ அது வந்து WHOட ஹோம் பேஜ். இதுல வந்து இது ஃபுல்லா அவங்களோட ஃபார்முலா எல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்துட்டு தான் நான் வந்து சானிடைசர் எப்படி செய்யறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை வந்து ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்துட்டு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து நான் தமிழ்ல சொல்றேன். இதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனால் ஆல்கஹால், அதாவது எத்தில் ஆல்கஹால், எத்தனால் அப்படிம்போம். இது வந்து 99.9% கான்சன்ட்ரேஷன் உள்ளது. அடுத்து வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, அடுத்து ஒரு பீக்கர், அடுத்து கிளிசரின், அடுத்து வந்து வாசனைக்காக வந்து நம்ம வந்து லைம் ஆயில் சேர்க்க போறோம். அடுத்து வந்து ஒரு கிளினிக்கல் சிரஞ்ச் 10 ml உள்ளது வந்து கிளினிக்கல் சிரஞ்ச், அது வந்து ஒன்று எடுத்துக்க போறோம். இது வந்து மொத்தம் இப்போ நம்மளுக்கு தேவையானது 6 ஐட்டம் அது. இதை மட்டும் நம்ம வாங்கி வச்சு இது எல்லாமே சயின்டிபிக் ஸ்டோர்ல கிடைக்கும். எல்லா ஊர்லயும் சயின்டிபிக் ஸ்டோர் இருக்கு. எல்லாமே விலை கம்மி தான். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனால் ஆல்கஹால் எடுத்துக்க போறோம் நம்ம. இப்போ நம்ம வாங்க சானிடைசர் செய்யறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எத்தனால் ஆல்கஹால், அது வந்து எத்தில் ஆல்கஹால் 99.9% உள்ளது. அடுத்து வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 3% கான்சன்ட்ரேஷன் உள்ளது. இதை எடுத்துக்கிறோம். இது எல்லாம் சயின்டிபிக் ஸ்டோர்லயும் கிடைக்கும், நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து கிளிசரின் ஆர் கிளிசரால் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். 1.45% கான்சன்ட்ரேஷன் உள்ளது. 100 ml சானிடைசர் செய்யறதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்ல போற அளவு எல்லாமே. அடுத்து வந்து லைம் ஆயில், லாவெண்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பீக்கர், இதோட விலை வந்து ஒரு 10 ரூபாய் தான். எல்லாமே சயின்டிபிக் ஸ்டோர்ல கிடைக்கும். 250 ml உள்ள பீக்கர் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சயின்டிபிக் ஸ்டோர்ல கிடைக்கும். அடுத்து வந்து கிளினிக்கல் சிரஞ்சு, சாதாரண சிரஞ்சு 15 ரூபாய் 20 ரூபா வரும். மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலயுமே கிடைக்கும் கிளினிக்கல் சிரஞ்சு. இதுக்குமே மிக்ஸ் பண்றது கரெக்டானது. இப்போ வந்து எத்தனால் ஆல்கஹாலை வந்து நம்ம 80% கலக்க போறோம். இப்போ வந்து 100 ml பாட்டில் வந்து சானிடைசர் செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவை வந்து 80%. அப்போ வந்து 80 ml. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது ஊத்துறேன், அது எனக்கு வந்து எத்தனால் தீர்ந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து இன்னொரு பாட்டில் இருந்து அதே எத்தனால் தான். இப்போ வந்து 80 ml எடுக்கிறேன் நான் கரெக்டா. இது வந்து எத்தனால் ஊத்திட்டு இருக்கேன் இப்ப. ஆனா அது கொஞ்சம் கூட போயிடுச்சு, 90 ml ஆயிடுச்சு. அதுல வந்து அளவு வந்து கரெக்டா இருக்கணும். கையில வந்து கிளவுஸ் போட்டுக்குங்க. எனக்கு வந்து கிளவுஸ் இல்ல, அவைலபிள் இல்ல, அதனால கிளவுஸ் வாங்கலாம். குழந்தைகள் எதுவும் பக்கத்துல வச்சுக்காதீங்க. கண்ணில் வந்து காகுல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த சிரஞ்சியை வச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 10 ml வந்து நான் எடுக்கிறேன் வெளியில. கரெக்டா வந்து 80 ml இருக்கான்றத பார்க்க போறோம். அடுத்து வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 சொல்லுவாங்க, 30% கான்சன்ட்ரேஷன் உள்ளது H2O2. இது வந்து எதுக்குன்னா டீப் கிளீனிங்க்கு, கையில வந்து அந்த ரேகைக்குள்ள எல்லாம் போய் டீப் கிளீன். இது வந்து 1.25 ml தான் வந்து எடுக்கணும். அது வந்து 1 ml ரொம்ப கம்மியா. அது சிரஞ்சில பாத்தீங்கன்னா அது கண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு. ரொம்ப ஒரு 1.5 சொட்டு தான் வரும். அது வந்து கரெக்டா வந்து நீங்க அந்த சிரஞ்சில வந்து கரெக்டா எடுக்கணும். ஒரு சொட்டு தான் வரும் H2O2. அதான் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வந்து டீப் கிளீனிங்க்கு, கையில உள்ள நல்ல ஆழமா போய் கிளீன் பண்றதுக்காக வந்து இதை நம்ம யூஸ் பண்றோம். இதை யூஸ் பண்ணப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. குழந்தைகளை தயவுசெய்து பக்கத்துல வச்சுக்காதீங்க. அடுத்து வந்து கிளிசரின் வந்து கிளிசரால் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கையில வந்து இரிட்டேஷன் கொடுக்காம இருக்கிறதுக்காக வந்து இது வந்து சேர்க்கணும். இது வந்து ஒரு 2 ml வரையும் நம்ம சேர்க்கலாம். நான் 1.25 ml தான் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு ரொம்ப சேர்த்தீங்கன்னா கை ரொம்ப பிசுன்னு ஆயிரும். சாதாரண கிளிசரின் இது 10 ரூபாய் தான். இதோட விலை வந்து மெடிக்கல் ஷாப், எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும். நம்ம வந்து உதட்டுக்கெல்லாம் காய்ச்சி போகாம இருக்கிறதுக்கு போடுறோம்ல, அந்த கிளிசரின் தான் அது. இதை வந்து எத்தனாலும் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஏற்கனவே கலந்துருக்கும். இப்போ அதோட சேர்த்து வந்து இந்த கிளிசரின் வந்து நம்ம கலக்க போறோம். இது 1.45 ml தான் நான் எடுத்திருக்கேன். வந்து 2 ml வரை கூட எடுத்துக்கலாம். இந்த கையில இரிட்டேஷன் கொடுத்தாலும் நல்லா வலுவலுன்னு இருக்கும், கை பாலிஷா இருக்கும், நம்மளுக்கு கையில எந்த ஒரு எரிச்சலும் வராது. ஸோ அதை மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கண்ணில் எதுவும் தெரிச்சிடாம பாத்துங்க. காகுல் போட்டுங்க. நான் காகுல் போட்டு தான் பண்றேன். நான் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அதை வந்து நல்லா வாஷ் பண்றோம். அந்த சிரஞ்சி அதுலயே வாஷ் பண்ணிக்கலாம். மிக்ஸும் ஆகும் உங்களுக்கு, சிரஞ்சியும் வாஷ் ஆயிரும் உங்களுக்கு. சிரஞ்சில தண்ணி எல்லாம் போட்டு கழுவ வேண்டாம், அதுலயே இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப கலந்த 3 விஷயத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஸ்டிக், இதுவுமே சயின்டிபிக் ஸ்டோர்ல கிடைக்கும். இதோட விலை வந்து வெறும் 10 ரூபாய் தான். வந்து
இது வந்து கையை வச்சு கலக்கிறது சும்மா இந்த காஃபியை வந்து டம்ளர்ல ஆத்தோம்ல அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், கண்ணில் தெரிச்சிரும். ஸோ வந்து இந்த கிளாஸ்டிக் வந்து ஃபார் வந்து மிக்சிங்காக வந்து இதுல வந்து கீழ்ப்பக்கம் வந்து தட்டையா இருக்கும், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ இது மேல வந்து வாசனைக்காக வந்து லைம் ஆயில் மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ வந்து 1.5 ml இது ரொம்பலாம் சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப காடி ஸ்மெல் வரும். உங்களுக்கு பிடிச்சது கூட லாவெண்டர் லக்ஸ் எது வேணாலும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இப்போ 3 விஷயத்த கலந்தோம்னா இதுக்கு வந்து இந்த கிளாஸ்டிக் வந்து நுனிப்பகுதி வந்து உருண்டையா இருக்கும், கலக்கிற பகுதி வந்து தட்டையா இருக்கும். பாத்துக்கோங்க நல்லா. இது வந்து விலை 10 ரூபா, சயின்டிபிக் ஸ்டோர்ல கிடைக்கும். எல்லா ஊர்லயும் சயின்டிபிக் ஸ்டோர் இருக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்றோம். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து கடகடன்னு ஆட்டி கண்ணுல தெளிச்சிடாம ரொம்ப கவனமா பண்ணணும். குழந்தைங்க தயவுசெய்து பக்கத்துல இருக்கக்கூடாது. ரூம்ல கதவை சாத்திட்டு ஒரு உடன் டேபிள் அந்த மாதிரி இடத்துல வச்சு பண்ணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ண வந்து முள்ளங்கையில போட்டு பார்த்தோம்னா ஒரு ஜில் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதோட கான்சன்ட்ரேஷன் என்னன்றது நமக்கே தெரியும், எது போட குறைச்சி எதுக்குன்றது. ஸோ இதை வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி வந்து இது எல்லா பிளாஸ்டிக் கடையிலும் கிடைக்கும். 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு மேல இருக்காது இந்த கண்டெய்னர்ஸ்லாம். உங்களுக்கு தேவையான கண்டெய்னரை நீங்க எடுத்துங்க. இந்த கண்டெய்னர் இருக்குன்னா ஜெல் ஃபார்மேட்ல உள்ளதுக்கு வந்து இந்த கண்டெய்னர் நீங்க யூஸ் பண்ணலாம். ஜெல் ஃபார்மேட்ல வரணும்னா நீங்க ஆலோவேரா ஜெல் இருக்கு பாத்தீங்களா, கத்தாழை இலை ஜெல், சாதாரணமா நம்ம முகத்துக்கு போடுவோம்ல அந்த கத்தாழை இலை ஜெல் வந்து நம்ம இதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு வந்து நீங்க கலந்துக்கலாம். அதுல சாதாரண ஆலோவேரா ஜெல். இது வந்து அப்போலோல வாங்கின சானிடைசர். இது வந்து இதோட விலை வந்து 65 ரூபாய். இப்ப வந்து ஆனா 110 ரூபாய் 200 ரூபான்னு வந்து நிறைய வந்து சானிடைசர் நிறைய டிமாண்டா இருக்கனால அவ்வளவு தூரம் விற்கிறாங்க. ஆனா நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டியது இல்ல, நம்மளே சொந்தமா செஞ்சிடலாம். இப்ப நம்ம செஞ்ச சானிடைசரை வந்து ஒரு கண்டெய்னர்ல ஊத்த போறோம். இந்த கண்டெய்னரோட விலை வந்து வெறும் 30 ரூபாய் தான். சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இந்த கண்டெய்னர்ல வந்து நம்ம செஞ்ச சானிடைசர் வந்து இப்ப நம்ம ஊத்த போறோம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து ரொம்ப கவனமா அந்த கண்டெய்னர்ல ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ணியாச்சு. இப்ப ஃபில் பண்ணதை வந்து நல்லா வந்து மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணி குட் சப்பிள் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் கையில வச்சுட்டு நல்லா மெதுவா அழுங்காம குலுக்குங்க. ஓகே, சானிடைசர் ரெடி. இதை வந்து நம்ம வந்து கையில நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த எரிச்சலும் இல்லை, நல்லா இருக்கு. நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வந்து அதே முறையில வந்து கையில வந்து நம்ம வந்து சானிடைசர் போட்டு அந்த எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் அந்த மெத்தட்ல பண்ணணும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக்